இந்த மாலை வேளையில் இங்கு மேடையில் ஒரு இனிய நிகழ்வு நடந்து உள்ளது. கவிஞர்கள் அவங்க பின்னாடி உட்கார்ந்துருந்ததுனால எனக்கு நடக்கமா இருக்கு பேசுறதுக்கு. குடும்ப இசை விழாவின் பாராட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்துக்கு நாங்கள் ஒரு புதுமையாக இந்த பாடல்கள்லாம் நல்லா அமைந்திருந்தன. பாவேந்தர் பாடல்களும் பட்டுக்கோட்டை பாடல்களும் படிக்கும் போதே ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ளது. அதை நாங்கள் திரைப்படத்துக்கு பயன்படுத்தணும் என்று பயன்படுத்தினோம். அதுக்கப்புறம் இது ஒரு புதுமையான விழாவாக இதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும், இந்த பாடல்கள் தெரியணும் அப்படின்றதுனால எல்லா கையிலிருந்து கவிஞர்களெல்லாம் அணுகணும். எல்லா கவிஞர்களும் பாவேந்தர் மேலுள்ள தமிழ் பற்றாலும் பட்டுக்கோட்டை அவர்கள் மேல் உள்ள தோழமையினாலும் இங்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மேலும் இங்கு வந்திருக்கும் இந்த உடுமன் படத்தின் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை கேட்டாங்க, இந்த படத்தில் ஏன் பல கவிஞர்கள் இருக்கப்ப பாவேந்தர் பாடலை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. பயன்படுத்தணும் பயன்படுத்தணும்னு சொன்ன கேட்டாங்க. இதுக்கிட்டே கவனமா பேசணும்னு சொன்னேன். அதுவும் அறிவு ஐயா முன்னாடி பாடல மதுரைக்கு பயந்து பேச வேண்டியது. அப்புறம் இந்த படத்துல பாவேந்தர் பாடலும் பட்டுக்கோட்டை பாடலும் பயன்படுத்தியது ஒரு தேச துரோக குற்றம். நம்ம இந்திய சென்சார் போர்டுடைய சட்டப்படி. ஏன்னா இந்த படத்துல கதாநாயகனும் கதாநாயகியும் காமெடியனும் ஒரு இடத்துல அமெரிக்க கட்சி யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு 8 நிமிஷம் ஓடக்கூடிய முக்கியமான காட்சி. அந்த காட்சியை இன்னைக்கவே சொல்லணும்னு சொன்னாங்க. நாங்கள் பேசுகிறோம், அவர் அந்த ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறப்ப இது முக்கியமான காட்சி ஒன்றும் செய்ய முடியாதுன்றப்ப அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஏகாதிபத்தியம், நீங்கள் புதிய பொருளாதார கொள்கைங்க, இந்த மாதிரி இது பெரிய ஒரு தேச ஒற்றுமைக்கு பெரிய கேடு வந்துடும், இந்த காட்சியை நீங்கள் மாற்றியே தேர்வுன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு அந்த டயத்தில் நாங்கள் இந்த பாவேந்தர் பாடலும் பட்டுக்கோட்டை பாடலும் அந்த நேரத்தில் நாங்கள் பாவேந்தர் பாடலும் பட்டுக்கோட்டை பாடலும் பயன்படுத்திருக்கணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த பாடல்களையே கட் பண்ணியிருப்பார். ஏன்னா நீக்கியிருப்பார். ஏன்னா ஒரு நாட்டில் பன்னாட்டு கம்பெனிகள் அவருடைய வியாபாரத்தை பெருக்குவதற்கு அந்த நாட்டினுடைய பண்பாட்டையும் கலையையும் சிதைக்க வேண்டும். அப்போதான் அவங்க வியாபாரம் பார்க்க முடியும், நம்ம இங்கே வியாபாரத்தை கேட்க முடியும். பாவேந்தர் இந்த மாதிரி பழமையான இந்த நாட்டுப்புற பாடல்கள் இதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரத்தின் அடையாளமாக இருக்கிறது. இதை அழிச்சாதான் அவங்க வியாபாரம் பார்க்க முடியும். இது நீங்க ஒரு பொருளாதார அதிகாரியின் ஒப்புதல் வாக்கணும் படிச்சீங்கன்னா தெரியும். எல்லா நாட்டிலையுமே இது 136 நாள் நடந்துட்டு இருக்கு. அது வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நம்ம கலாச்சாரத்தை பண்பாட்டை அழிக்கணும். ஏன்னா பாவேந்தர் பாட்டில் ஒரு இடத்துல வருது, ஏழைக்கு வடித்து வைத்த சோறுன்னு. ஏன்னா பிள்ளைங்க கேட்குங்க, ஏழைக்கு வடித்து வைத்த சோறுனா நாளைக்கு இது ஏழைக்கு வடித்து வைத்த சோறுனா என்னன்னு கேட்பாங்க. ஏன்னா இப்போ வடிக்கிறதே கிடையாது. நம்ம பண்பாடு தெரியும், கொஞ்சம் முன்னோக்கி போனால். அதே போல வேஷ்டி, இந்த பாட்டிங்க பட்டுக்கோட்டை பாடலை பார்த்தீங்க, வேட்டியை பற்றி. வேட்டி இப்போ யாரும் கெட்டுறது இல்லை பெரும்பாலும். ஆமாம், அதனால நம்ம பண்பாட்டின் அடையாளங்களாக இருக்கிற இந்த இதெல்லாம் அழிக்கணும். அவங்க வியாபாரத்தை பெருக்கணும். அதற்கு இந்த சென்சார் போர்டுலாம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. அது அவர் வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு அந்த ஆஃபீஸரு. நாங்கள் நிறையா செலவு பண்ணி அந்த காட்சியை மாற்றினோம்.
ஏன்னா நம்மளுடைய பண்பாடும் கலாச்சாரமும் அழியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த புதிய பொருளாதார கொள்கைக்கு எதிராக நாங்கள் இந்த படத்தில் 2 பாடலை இந்த பாவேந்தர் பாடலையும் பட்டுக்கோட்டை பாடலையும் வைத்தோம் என்று உங்களுக்கு கூறிக்கொண்டு மதுரை கேட்ட கேள்விக்கு சூடான பதிலை கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயாவோட சிறப்பு வரவேற்பை கொடுப்பாங்க எஸ்பி ஜெகநாதன் அவர்கள். எஸ்பி ஜெகநாதன் அவர்கள். என்னுடைய சாரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப, அதாவது இப்படி ஒரு மனிதனை வந்து நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா அவர் மிகப்பெரிய 3 வெற்றி படங்களை கொடுத்தவர். அவரை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். ஏன்னா அவர் முதலே சொல்லிட்டாரு, இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமா இருக்கணும், நம்ம தோல்வி அடையக்கூடாது அப்படின்னு. என்னோட அவர் ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. ஒவ்வொரு காட்சியும் ரீசன் பிக்சர்ஸ்லேருந்து வந்திருந்தாங்கன்னா தெரியும், யார் எல்லாத்தையும் பார்ப்பாரு. பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு கையெல்லாம் கொடுத்துட்டு ஒரே ஒரு சொல்லிட்டு ஒரே ஒரு மேட்ரு அவங்களுக்கு அதே மாசக்கணக்காயிரும். இந்த மாதிரி படத்தில் வந்து படத்தை வெற்றி படமாக்கணும்னு மிகப்பெரிய முயற்சி எடுத்து படத்தில் வந்து எல்லா ஃப்ரேமும் எல்லா காட்சிகளும் அவருக்கு தெரியும். அவருடைய ஆடியோ வெளியீட்டு முதற்கொண்டு எல்லாமே அவருடைய தலைமையில தான் நடந்துச்சு. அதை நான் சொல்றதுக்கு வெட்கப்படுறேன். ஏன்னா இப்படி ஒரு மனிதரை பார்க்க முடியாது. அவர் பேராண்மை ஷூட்டிங்ல இருந்து போய் தொந்தரவு பண்ணுவாங்க. அவர் என்னுடைய தொட்டுட்டு எனக்காண்டி உதவி செய்வார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். அவர் ஒரு வார்த்தையில் பேசும்படி கேட்டுக்கணும். பெருமைப்படுத்தணுன்றதுக்காக அவர் வந்து சிறப்பு வரவேற்புன்னு ஒன்று ஏற்பாடு பண்ணி வெறியானையும் அந்த மேடையில் இப்படி ஒரு தலைப்பு இருந்ததே இருக்காது. சிறப்பு வரவேற்பு எனக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி. கொஞ்சம் அதிகமாக கூட சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். ஆனால் சினிமாவில் வந்து உறவுகள் வந்து இது என் கூட ஆஸ்டினா வேலை செஞ்சிருப்பாரு, இது தயாரிப்பாளர் கூட இருந்திருப்பாரு, ஆப்ஷன் இது மாதிரி இப்படி உறவுகள் தான் நட்பாக பழகும். நாகரிக கோமாளின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆன பிறகு நானாக ஃபோன் பண்ணிட்டு யார் வந்து சொல்லி ஃபோன் பண்ணி பேசுனேன். பேசும்போது அவருடைய இவ்வளோ பெரிய உயர்ந்த கருத்துக்கள் கொண்டு ஒரு சினிமாவில் வந்து ரேரான ஒரு மனிதர். எனக்கும் அவருக்குமான உறவு வந்து அந்த அவருடைய கருத்துக்கள் மேலே தான் இதாச்சு. அதுதான் இது வரைக்கும் வந்து எடுத்துருக்கு. இந்த நிகழ்ச்சி கூட அநேகமாக நானும் வந்து ஈக்குவல் சங்க பொருளான பிறகு நிறைய நிகழ்ச்சிகள் நான் வந்து பாடல் நிகழ்ச்சியோட கலந்துக்கிறேன். ஆனால் இவ்வளோ உணர்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சியை நான் இப்போ தான் தொடக்கத்திலேருந்து உணர்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சி மிக மரியாதைக்குரிய எப்படியோ தமிழ் சங்கத்தையே கூட்டிட்டார் அவர். இப்படி ஒரு சிந்தனை வந்தது வந்து இடதுசாரி சிந்தனையாளருக்கு தான் அவனுக்கு தான் வந்து ஏன்னா வந்து அல்ட்ரா மாடலான இடதுசாரி சிந்தனையாளர் தான் சமூகத்தின் அல்ட்ரா மாடலான ஒரு கதாபாத்திரம். அப்படியாப்பட்டவங்க அடுத்த கட்டத்தில் போய் சிந்திப்பாங்க. இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன். கலையையும் நேசிக்கின்ற அத்தனை உள்ளங்களையும் அன்போடு வணங்குகிறேன். என்னால் நம்ப முடியவில்லை, ஒரு திரைப்பட உலகத்தில் ஒரு திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா இப்படி ஒரு வித்தியாசமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது உண்மையிலேயே ஒரு விழாவா இல்லை ஒரு படத்திற்கான காட்சி அமைப்பா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்திருக்கிறது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழர் என்று சங்கே முழங்கு என்று முழங்கிய காலம் அல்ல இது. ஒய் திஸ் கொலைவெறி 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 பைத்தியம் தெரிகிறது. இந்த காலத்தில் போய் பாரதிதாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று இவர்களை கொண்டு வந்து நினைவூட்டுவது என்பது ஒரு கிறுக்குத்தனமான ஒரு பாலன் ஒரு கிறுத்தம். ஆனால் மிகச்சிறந்த கலைஞர்கள், மிகச்சிறந்த விஞ்ஞானிகள், மிகச்சிறந்த அறிவாளிகள் திருத்தர்கள் என்பதை நான் எடுத்து சொல்லிக்கிறேன். இந்த கிறுக்கர்களால்தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கவிதையை ஆணாக்கி
பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த ஆணிடத்தில் ஆயுதங்கள் கொடுத்து போர்க்களத்துக்கு நிற்கிறார். பாரதிதாசனிடத்தில் அளவிட முடியாத அன்பு கொண்டவர் பட்டுக்கோட்டை. எந்த பாட்டு எழுதினாலும் பாரதிதாசன் வாழ்க என்று எழுதுகிறார். இந்த இரண்டு பேரையும் நினைவு கூர்ந்து அவர்களுடைய பாடல்களை தேர்ந்தெடுத்து மிக அற்புதமாக இசையமைத்து பார்க்கிற பொழுது ஒவ்வொரு கணமும் பிள்ளைக்கு வரட்டு அவ்வளவு அற்புதமாக எடுத்திருக்கிறார். பழைய தமிழர்களுடைய கலை பண்பாட்டு நிகழ்ச்சிகளை எல்லாம் அப்படி ஆவணப்படுத்துவது போல இருக்கிறது இந்த படம். அதற்காக பாலனையும் அதனோடு சம்பந்தப்பட்ட அத்தனை கலைஞர்களையும் நான் பாராட்டுகின்றேன். இந்த படம் வெற்றி பெற்றால் தமிழ் உணர்வு வெற்றி பெற்றதாக இருக்கும். அப்படி அடைந்தால் நமது கலை உணர்வு எல்லாம் தோற்றுவிட்டது. இவ்வளவு பார்த்தேன், எல்லா கலைஞர்களையும் அழைத்திருக்கிறார். ஏன் என்று நினைத்தேன். திரைப்பட பாடலாசிரியர் நினைத்திருப்பார்கள், எங்களையெல்லாம் அழைத்து வாய்ப்பு கொடுத்திருக்க கூடாதா, இப்படி பணச்செலவு இல்லாமல் பழைய கவிஞருடைய பாடல்களை தூக்கி போட்டு இப்படி செய்திருக்கிறீர்களே என்று அவர்கள் கோபம் கொண்டிருப்பார்கள். இந்த கோபத்தை தணிக்கிறதற்கு இந்த விழா அவர்கள் கூட்டு கொஞ்சம் குடிப்போம். உங்களையெல்லாம் பாராட்டுகிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பழைய கவிஞர் நம்ம இயக்குனர் பாலன் சார் அவங்க அண்ணன் அவங்களே மரியாதை செலுத்துறாங்க.